சக்தி கங்கையம்மா பேர சொன்னா கம்பீரம் வரும். ಶ್ರೀಮಠದೊಡ ಮಹಾಶಕ್ತಿ ಪೀಠಾಧಿಪತಿಗೆ ಈ ಕಾಂದಲೂರು வீட்டு ಕೇಶವನ್ ನಂಬೂದಿರಿயோட நமஸ்காரம். നിങ്ങളുടെ ശക്തി എന്താണെന്ന് എനിക്ക് നല്ലവേ தெரியும். இப்போ നിങ്ങളുടെ യുക്തി கூட മനസ്സിലായി. என்னோட நமஸ்காரங்களை ஏத்துக்கிட்டா നിങ്ങളோட சக்தி கொஞ்சமாவது എനിക്കും വരും. അത് നിങ്ങൾക്ക് ഇഷ്ടമല്ലല്ലേ? പക്ഷേ ഒരു விஷயத்தில் മാത്രം എനിക്ക് സന്തോഷമായിട്ടുണ്ട്. എൻ്റെ മുഖം கூட பார்க்கக்கூடாதுன்னு ഈ திரைசீலையை நீங்க கட்டி வைக்கும்போ எனக்கும் கூட கொஞ்சம் சக்தி இருக்குன்னு நீங்க நம்புறீங்க தானே? இந்த உலகத்துல ஜீவிக்கிற ஒவ்வொரு உயிருக்கும் கூட ஒரு சக்தி இருக்கு. ஏன் இடமா இருக்கிற ஒரு பொருளுக்குள்ளேயும் கூட ஒரு சக்தி இருக்கிறதா நான் உணர்றேன். എനിക്ക് അർത്ഥമാകാത്ത ഒരു വിഷയമുണ്ട്. കാലത്തോട് ചേർന്ന് എല്ലാവരും മാറി. പക്ഷേ നിങ്ങളുടെ ആചാരങ്ങൾ നടപടികൾ பார்க்கும்போ இன்னும் அந்த காலத்திலே இருக்கிற மாதிரி. காலம் ஜீவனுக்கு தான், தெய்வத்துக்கு இல்லை. அந்த தெய்வ சக்தியை நம்புற எங்களுக்கு ஜெகன்மாதாவை பூஜிக்கிறத தவிர காலத்தை பத்தின கவலை எங்களுக்கு கிடையாது. காலத்தை பற்றி கவலை இல்லாத உங்களுக்கு என்ன பற்றி கவலை எதுக்கு? சுயநலத்தோட செய்யற காரியத்துக்கு தெய்வ சக்தி துணை இருக்காது. நடக்கிற வேடிக்கையையும் பார்த்துக்கிட்டு இருக்காது. எந்த சக்தியோட துணையே இல்லாமதான் நான் இவ்வளவு அற்புதங்களை செய்யறேங்கிறீங்களா? தெய்வத்தை நம்பிட்டு சங்கல்பத்தை ஆரம்பிச்சவங்களுக்கு தெய்வ சக்தி துணையா இருக்குமே தவிர அதுவே தடைகளை உண்டு பண்ணாது. ஒருத்தர் பார்வைக்கு தீயதா படுறது மற்றவங்க பார்வைக்கு நல்லதா படலாமே. அதோட எந்த சக்தியா இருந்தா என்ன? அதனால நமக்கு உபயோகம்னா ஏத்துக்க வேண்டியது தானே. யாருக்கு உபயோகம்? தான் நினைச்சதை எப்படியாவது சாதிக்க நினைக்கிறவங்க தான் கருமுறை மாந்திரிகத்தை கையில் எடுப்பாங்க. சுயநலம் ஏதும் இல்லை. ஞான் கற்ற வித்தைகளை சப்த மாதர்களை தேடுறதுக்கு നിങ്ങൾക്ക് സഹായമായിട്ട് ഉപയോഗിப்பேன். உங்களோட என்னையும் சேர்த்துக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம். நாம கருவி மாத்திரமே. அம்மனோட கட்டளையை நிறைவேற்றுறது தான் நம்மோட பாத்திரம். அப்படின்னா என்ன பற்றி அம்மனையே கேளுங்க. உங்ககிட்ட தான் பிரசன்ன சுவடி இருக்கு. அம்மன் சம்மதிச்சா என்னையும் உங்களோட சேர்த்துக்கோங்க. உங்களுக்குள்ள நல்ல எண்ணம் இருந்தா அந்த ஜெகன்மாதா அனுமதி கொடுப்பா. அப்படி சம்மதம் கொடுக்கலன்னா இந்த கிராமத்தை விட்டு போயிடுவீங்க தானே? அம்மன் சம்மதம் கொடுப்பா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ராகவா, சொல்லுங்க குருஜி. பிரசன்ன சுவடிகளை எடுத்துட்டு வா. உத்தரவு குருஜி. இந்தாங்க குருஜி. அம்மனோட உத்தரவு எதுவா இருந்தாலும் அதை ஏத்துக்கணும். കേശവൻ നമ്പൂതിരി വിഷ്ണുമായയുടെ മേൽ സത്യം പറയുന്നു. ഈ അമ്മൻ കൊടുക്കുന്ന ഉത്തരവ് സിരം മേൽ വെച്ച് കാപ്പ്. தாய் அம்மா லலிதாம்பிகா, காணவே நாதாக்கள் மறைத்ததாலே உந்தனுக்கும் மனது வந்து வேணதொரு நீதிமுறை பாடு கூறி வேதாந்த உபதேச உண்மை கூறி நீனவே உந்தனுக்கு உபதேசித்தேன். நீடாடி பதவிதனை ஆள்
உங்களுக்கு இங்க இருக்க அனுமதி இல்லை. இது ஜெகன்மாதாவோட உத்தரவு. எந்த விதமான தேவதைகளா இருந்தாலும் எல்லாம் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டதுதான். மனிதர்களுக்கும் தேவதைகளுக்கும் அதுதான் வித்தியாசம். எந்த சூழ்நிலையிலும் தேவதைகள் தாங்கள் கொடுத்த வாக்க மீறுறதில்லை. இந்த சின்ன தர்க்க விதி கூடவா உனக்கு தெரியல? இவ்வளவு மாந்திரீகம் படிச்சோம், என்ன பிரயோஜனம்? விஷ்ணுமாயி மேல சத்தியம் செய்துட்டு என்கிட்டயே உன் சித்து வேலையை காட்டினா எப்படி? ஏதோ வேதம் படிச்சவங்கிறதுனால உன்னை மன்னிச்சு விடுறேன். இங்க இருந்து போயிடு. புரோகிதர் வீட்லயோ மற்ற எங்கேயுமோ தங்கக்கூடாது. இந்த ஊரை விட்டே போயிடணும். இனிமேலாவது சுயநலம் இல்லாம மத்தவங்களுக்கு பிரயோஜனப்படுற மாதிரி நடந்துக்க. போ போ. ஆசானே, நான் டிரைவருக்கு போன் செஞ்சு வர சொல்லட்டா? அது வரைக்கும் நாம இங்க எங்கானும் சத்திரத்தில் தங்கலாமே. வேண்டாம், நாம் போலாம். ஆசானே, ஓடக்கரை தாண்டி 3 மைல் தூரம். அவட போய் சேர ஒருபாடு தூரம் போகணும். ஞாபகம் விட போகல. அந்த சப்த மாதர் விக்கிரகங்களை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு போகிற வரைக்கும் 7 கடலும் பொங்கி வந்தாலும் நாம இங்க இருந்து திரும்பி போக போறதில்லை. பயமா இருக்கா? எங்க ஆசானே தங்கறது? ஓலைப்பெட்டி திறந்து திசை காட்டி ஏடு. சரி ஆசானே. நாம போக வேண்டிய இடம் இங்கதான் இருக்கு. வா. நாராயணா, இதான ஸ்தலம். எந்த ஆசானே? இதுபடி. ஆசானே, நாம இருக்க போறது இவடதான். எங்கேயோ? ஏ, இந்த இடம் பிடிக்கலையோ? இது மனுஷங்க இருக்கிற இடம் மாதிரி தெரியலையா ஆசானே? நம்ம நாட்டுல தேக்குல இழைச்சு கட்டின வீடுகள்ல இருந்துட்டு இந்த பாலடைஞ்ச வீட்டுல ஒரு நொடி கூட இருக்க முடியாது ஆசானே. நாம இவடதான் இருந்தாகணும். நீ அந்த மூட்டையை திறந்து சிவப்பு வஸ்திரம் எடுக்க. எதுக்கு ஆசானே? இந்த பங்களாவையும் இந்த வீட்டையும் குட்டி சாத்தான் கிட்ட ஒப்படைக்கணும். அது வீட்டை புதுசா மாத்திரும். ஓம் பகவதி, ஓம் குட்டிச்சாத்தா பகவதி. குட்டிச்சாத்தா வா வா வா. உன் ஆணை, என் ஆணை, பிரம்மாவின் ஆணை,
சக்தியானை சங்கரனானை வா வா. ஓம் குட்டி சாத்தா, ஓம் குட்டி சாத்தா, இங்க வா வா. ஆசானே, குட்டிச்சாத்தான இந்த அளவுக்கும் பிரயோகிக்க முடியுமோ? முடியும். குட்டிச்சாத்தா இங்க இருக்கிற சைத்தான்களை கூப்பிட்டு எல்லா வேலைகளையும் முடிக்கும். பயப்படாத, உள்ளவா. ஆசானே, வெளியே அவ்வளவு அழகா இருக்கு, பட்சே உள்ள வீடு இப்படி இருக்கு. நீ சுத்தம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நாம நதிக்கரைக்கு போய் குளிச்சுட்டு வரலாம். அதுக்குள்ள குட்டி சாத்தான் மொத்தமும் சுத்தம் பண்ணி வச்சிடும். என்ன சிவா, அர்ஜென்ட்டா கால் பண்ணி வர சொன்ன? ஜெயந்தி, அபிராமி உன் நம்பர்ல இருந்து கொஞ்சம் கால் பண்ண. ஏன் உன் நம்பர்ல இருந்து கூப்பிட்டா எடுக்க மாட்டாளா? என்ன பண்றது, என் ராசி அப்படி. அபிராமி எப்படி இருக்காளோ என்ன பண்றாளோ அவன் நினைப்பவே இருக்கு ஜெயந்தி. மறந்தா தானே நினைக்கிறதுக்கு. ஜெயந்தி ப்ளீஸ், அபிராமி கிட்ட பேசி அவ எப்படி இருக்கான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லு. ரொம்ப கெஞ்சாத, உன்னை பாக்குறதுக்கு எனக்கே பாவமா இருக்கு. ஹாய் ஜெயந்தி, என்ன கால் பண்ணிருக்க? என்னவோ தெரியல, இன்னைக்கு ஃபுல்லா உன் நினைப்பாவே இருக்கு. அது மட்டும் இல்ல, நீ எப்படி இருக்கியோ என்ன பண்றியோன்னு கேட்கணும்னு தோணுச்சு. அதான் உடனே கால் பண்ணிட்டேன். ஆமா, நீ எப்படி இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய், பக்கத்துல சிவாவும் பிரபாவும் இருக்காங்க தானே? ஸ்பீக்கர் ஆன் பண்ணிட்டு தானே பேசுற? சேச்சே, பக்கத்துல யாரும் இல்ல, நான் மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன். இப்போ சொல்லு, நீ எப்படி இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு என்ன, எப்பவும் எனக்கு என் ஊரை பத்தின கவலைதான். எங்க ஊருக்கு நம்பூதிரி ஒருத்தன் வந்திருக்கான். தன்னோட மந்திர சக்தியால கங்கம்மாவோட சாபத்தையும் நாகம்மாவையும் ஒழிச்சு கட்டணுங்கிறது அவனோட திட்டம். அது மட்டும் இல்ல, சப்த மாதாக்களோட சிலைகளை மீட்டு பிரதிஷ்டை பண்ணுவேன்னு சொல்றான். இது நல்ல விஷயம் தானேன்னு உனக்கு தோணும். ஆனா அவனோட பிளான் வேற. சப்த மாதாக்கள் சிலைகளை அபகரிச்சா தனக்கு அஷ்ட சித்திகளும் வாய்க்கும். அது மூலமா தன்னை பவர்ஃபுல் மேனா மாத்திக்க முடியும்னு அவன் நினைக்கிறான். அதுக்கு அச்சாரமா ஊர் மக்களை நம்ப வைக்க பார்வை பறிப்போன புரோகிதருக்கு பார்வைய வர வச்சான். Oh my God. அந்த புரோகிதர் வீட்லயே தங்கி எங்க ஊரை தன்னோட கட்டுப்பாட்டுல கொண்டு வர அர்த்த ராத்திரியில திசை கட்டு பூஜையை பண்ணான். ஏதோ தப்பு நடக்குதுன்னு உணர்ந்து நான் போய் அவன் பூஜையை கலைச்சு விட்டேன். அதுல அவன் என் மேல பயங்கர கோவத்துல இருக்கான். எனக்குள்ள தெய்வ சக்தி இருக்கிறதா மடாதிபதி சொல்லி இருக்காரு. இது போல துஷ்ட சக்திகளை பார்த்து நான் எதுக்கு பயப்படணும்? சப்தமாதாக்கள் சிலைகளை
மீட்டு பிரதிஷ்டை பண்ணணும். அது மூலமா கங்கம்மா சாபம் தீந்து எங்க ஊருக்கு ஒரு நல்லது நடக்கணும். அது எங்க ஊரு கன்னி பெண்களுக்கு கல்யாணம் நடக்கணும். மறுபடியும் நவராத்திரி திருவிழா நடக்கணும். ஊரே குதூகலமும் கொண்டாட்டமுமா மாறணும். அப்புறம்தான் நான் என் லைஃப பத்தியே யோசிக்க முடியும். சிவாவோட காதலை ஏத்துக்காம நான் அவரை ரொம்பவே தவிக்க விட்டுட்டேன். சிவா என் மேல காட்டுற அன்புக்காகவே அத எனக்குன்னு சொந்தமாக்கிக்க எப்பாடுபட்டாவது சப்தமாதாக்களை மீட்டு பிரதிஷ்டை பண்ணுவேன். அந்த முயற்சியில ஏன் உயிருக்கு எதுவும் ஆகாம இருந்தா எங்க கல்யாணமும் நடக்கும். ஒருவேளை அபி 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 சாரி அபி, நான் கால் பண்ண எடுக்க மாட்டேன்ற. அதான் ஜெயந்தி நம்பர்ல இருந்து. ப்ளீஸ் ப்ளீஸ் அபி, கட் பண்ணாத அபி. அபி உனக்கு எதுவும் ஆகாது, ஆகவும் விட மாட்டேன். எப்போ நான் உனக்கு துணையா இருப்பேன் அபி. நீ சொன்னது போல நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் அபி, கண்டிப்பா நடக்கும். அபி அபிராமி அபி கட் பண்ணிட்டா ஜெயந்தி. கவலைப்படாத சிவா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் வரேன் சிவா. எல்லாம் தயாராயிட்டு ஆசானே. நாராயணா, நான் போட்ட திசை கட்ட அந்த அபிராமி உடைச்சிட்டான். அது எனக்கு பெரிய அவமானம். நான் யாருன்னு எல்லாருக்கும் காட்டணும். என் பூஜா விதானங்களோட சக்தி என்னன்னு அபிராமிக்கு, மடாதிபதிக்கும், இந்த ஊர் முட்டாள் ஜனங்களுக்கும் ஞான் புரிய வைக்கும். ஞான் கொடுக்க போற அடியில ஒவ்வொருத்தரும் என் காலில் வந்து விழுந்து என்கிட்ட சரணடையணும். அதனாலதான் யக்ஷினிய வர வைக்க போறேன். அவ மூலமா சப்த மாதர்கள் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்க போறேன். அபிராமிக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி அதையெல்லாம் எனக்கு சொந்தமாக்குவேன். நாராயணா, யக்ஷினிய ஆவாகனம் செய்யும்போ நீ பார்த்து பயப்படக்கூடாது. அப்படி பயந்தா குணமாகிறதுக்கு ஒரு வார காலமாகும். இல்ல ஆசானே, ഞാൻ ധൈര്യമായിട്ടുണ്ട്. பூஜையை ஆரம்பிக்கலாம். അതെ ആസാനേ. ஓம் ஸ்ரீம் ரதிப்பிரிய எழுந்தருள்வாய், கனகவதி எழுந்தருள்வாய், சிஞ்சி பிசாசினி எழுந்தருள்வாய், அனுராகினி எழுந்தருள்வாய், சொர்ணரேகா எழுந்தருள்வாய், யக்ஷினி தேவி எழுந்தருள்வாய், ஸ்ரீ மகா யக்ஷினி தேவி எழுந்தருள்வாய், சிவகாமி மனோகரி எழுந்தருள்வாய், 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 எழுந்தருள்வாய்.
ആസാനെ ആസാനെ എന്തായി എന്തായി